வணக்கம் நண்பர்களே. சாதா ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கரெக்டாக போட்டுப்போம். எப்போவுமே கரெக்டாக பார்த்துக்குங்க. நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு எதாவது கேட்டிருக்கேன், டவுட் கேட்டிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவும் போடுறேன். நான் எல்லாமே ப்ளவுஸே போட்டிருக்கேன். நான் கரெக்டாக லெவலாக போட்டுங்க. பாருங்கள், எல்லாமே அட்ஜஸ்ட் என்ன பண்ணுறோம் பாருங்கள். போட்டு 18.5 இன்ச்சு இருக்குது, 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டு நான் அளவு எடுக்கிறதே இல்லை. டவுட் ஃப்ரண்ட்டுக்கு எங்கே 2 பக்கமும் 1/2 இன்ச்சு தான் வைக்க வரும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வராது. ஃப்ரண்ட்டு 18 இருக்குது, 20 வைக்க போகிறோம். 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பாருங்கள். 18 உங்களுக்காக எழுதிட்டேன். இங்கே 20 வைக்க போகிறோம். வச்சுட்டாங்க பாருங்கள். கீழே எழுதிட்டேன், 20 வச்சுருக்கோம். பாருங்கள், 18 2 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். அதே ஃப்ரண்ட்டும் 18 தான் வரும், 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி தான் கணக்கு. இது ஃப்ரண்ட்டு பேக் எப்பவுமே நம்ம 2 பேர் ஒன்றா தான் கட் பண்ணுவோம். அதை நீங்கள் உன்னிப்பாக பார்த்துக்குங்க. எப்பவுமே ஃப்ரண்ட்டு பேக் ஒன்றா தான் கட் பண்ணுவோம். அதில் 18னா ஃப்ரண்ட்டும் 18 தான் வரும். அந்த 21 வச்சா ஃப்ரண்ட்டும் 21 தான் இருக்கும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் வளர்க்குறது கிடையாது, எக்ஸ்ட்ரா துணியை விடுறது கிடையாது. அதில் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. இப்போ 20 வச்சு கட் பண்ணிட்டோம். இப்போ மடித்து போட்டுருணும். ஒரு பக்கம் கரை இருக்கும், ஒரு பக்கம் கரை இருக்காது. ஏன்னா 2 பக்கமும் சைடில் கரை போட்டிருக்கோம். நடுவில் அளவு எடுத்து கட் பண்ணி 20 வச்சு கட் பண்ணிட்டோம். ஸ்லீவுக்கு எம்மிங்காக அது கரை போயிடுச்சு. இப்போ ஒரு பக்கம் கரை இருக்கும், ஒரு பக்கம் கரை இருக்காது. அதை மடித்து போட்டோம் 20 வச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் கீழே கட் பண்ணிட்டோம். கீழே ஒரு 1.25 இன்ச்சு மடிச்சுப்போம். மடித்து கீறிக்கணும். நேச் ஒன்று போட்டுக்கலாம். நேச் போட்டு இடுப்பு லென்த் அளந்துக்கலாம். மிச்சப்படி டேப்பே நான் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்காக தான் டேப்பே யூஸ் பண்ணுறேன். நான் பேக் அளவுக்கு மட்டும்தான் டேப் யூஸ் பண்ணுவோம். இப்போ இடுப்பு இறக்கம் 12 இருக்குது, 13 வைக்க போகிறோம். பாருங்கள், 13 வச்சாச்சு. மீதி எக்ஸ்ட்ரா துணிலாம் கீழ்த்துட்டோம். அந்த போட்டோம் பாருங்கள். 12 இருக்குது, 13 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. ஷோல்ட்ரு பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ நெக்குக்கு மார்க் பண்ண போகிறோம். இப்போ நெக்கு கரெக்டாக போட்டுங்க ஃப்ளாட்டாக. நெக்கு நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா வைக்க தேவையில்ல. அந்த அளவு நெக் கரெக்டாக ப்ளவுஸ் போட்டுக்குங்க. கொக்கி பட்டி பக்கம் கரெக்டாக போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிப்போம். கீழே அந்த கச்சோலி பட்டுக்கு மேலே மார்க் பண்ணிப்போம். கச்சோலி பட்டு கரெக்டாக ஒரு மார்க்கு, அது கீழே 1/2 இன்ச்சு, அது கீழே டாட் போடுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். கீழே ஷோல்டரில் 1/2 இன்ச்சு விட்டு கச்சோலி பட்டை பிடிச்சி கீழே கச்சோலி பட்டிக்கு மேலே பிடிச்சி மார்க் பண்ணிட்டோம். இப்போ கச்சோலி பட்டை கட் பண்ணிக்கலாம். கச்சோலி பட்டை 4.5க்கு 4 இருக்குது. நான் தோராயமாக அப்படியே கட் பண்ணுறேன். ஆனால் அளவு எடுத்தால் 4.5க்கு 4 தான் இருக்கும். மினிமம் 5 தான் லாஸ்ட்டு. 5க்கு 4.5 வைப்போம். இல்லைனா 4க்கு 4.5க்கு 4 வைப்போம். 1/2 இன்ச்சு தான் அந்த சைடில் கம்மியாக எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ டாட்டுக்கெலாம் நேச் போட்டுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்கோங்க, நேச் போட்டுங்க. அப்புறமேட்டுக்கு ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு நேச் போட்டுக்கணும். அங்கே ஒரு 2 இன்ச்சில் ஒரு நேச் போட்டு வச்சு இப்போ நெக் ரவுண்ட் கட் பண்ணிப்போம். இப்போ ஷோல்ட்ரு பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு ஷோல்டர் வச்சுங்க. அந்த கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணுறது ஒரு நூல் விட்டு அந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுங்க. நம்ம எல்லாம் கட் பண்ணுறதெல்லாம் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணுவோம். அந்த அக்கல் வந்து ஒரு 1/2 இன்ச் மேலே வச்சு கட் பண்ணிங்க. ஸ்லீவ் அட்டாச்சுக்கு இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் 2 பக்கமே வந்து நேச் போட்டாச்சு. இப்போ அக்கல் நேச் போட்டுடலாம் சென்டரா. இப்போ இடுப்பு வந்து பேக்கில் வந்து கட் பண்ணிக்கிறோம். பேக்கில் வந்து எந்த அளவும் எடுக்க போகிறதில்ல. நம்ம பேக்கில் வந்து எந்த அளவுமே நம்ம எடுக்க போகிறதில்ல. ஸ்ட்ரைட்டாக வந்து பேக் அளவு மட்டுமே எடுத்து அதை மட்டுமே கட் பண்ண போகிறோம். நம்ம பாருங்கள் பேக்கு இடுப்பு மட்டுமே சென்டராக மடித்து போட்டோம். அதை வந்து மார்க் பண்ணிட்டோம். அங்கே வந்து ஷோல்டர்லேருந்து வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் தோராயமாக. உங்களுக்கு டவுட்னா வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த அளவு நெக்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து கூட வந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லித்தரேன் நான். இப்போ வந்து கைத் பீஸ் எப்பவுமே வந்து கிராஸ் தான் வந்து கட் பண்ணுவோம். அதில் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ வந்து கிராஸில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸாக வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ரவுண்ட் ஷேப்பு வரக்குள்ளே மட்டும் வந்து கொஞ்சம் குளிர் கொடுத்தாங்க. மிச்சப்படி வந்து சைடில் ஸ்ட்ரைட்டாக வரக்குள்ளே வந்து நார்மலாக ஸ்ட்ரைட்டாக பொறுமையாக வந்து தைச்சிக்கலாம். பொறுமையாக பாருங்கள். இது வந்து கிளியராக இருக்கும். வீடியோவும் கிளியராக இருக்கும். பொறுமையாகவும் சொல்லித்தரேன் உங்களுக்கு. எவ்வளோ ஈஸியாக முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். 2 ப்ளவுஸ் வந்து ஒன்றா தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சாதா ப்ளவுஸு. கரெக்டாக பிளாட்டை போட்டுங்க. 2 ப்ளவுஸ் இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் பார்த்துங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே வந்து 3-4 ப்ளவுஸ் கட்டிங்லாம் போட்டோம். இப்போ வந்து 2 ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறோம். கஸ்டமர் எத்தனை ப்ளவுஸ் கொடுக்கலாம் அத்தனை ப்ளவுஸ் அப்படியே போட்டு கட் பண்ணுறேன் நான். இந்த வந்து 2ஆக மடித்து போடக்குள்ள உள்ளே எதனா வந்து மாட்டிக்குவோம். அதில் வந்து கொஞ்சம் பார்த்துங்க. பார்த்துட்டு கரெக்டாக உள்ளெல்லாம் வந்து எதனா வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமேட்டு பாருங்கள். இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே வந்து மார்க் எதுவுமே ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. டேப்பும் நிறைய யூஸ் பண்ணுறதில்ல. ஏதோ ஒன்று மட்டும்தான் வந்து மார்க் பண்ணுவோம். ஏன்னா வந்து இவங்க வந்து ஸ்லீவ் வந்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. அந்த எக்ஸ்ட்ரா கேட்டதாக கீழே 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம் பாருங்கள். கீழேருந்து மார்க் பண்ணிட்டோம் 3/4 இன்ச்சு எம்மிங் பண்ணுறதுக்காக. அதுக்கு மேலே 2 இன்ச்சு கேட்டாங்க. அந்த 2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிட்டோம். வந்து கையளவு எடுத்துட்டோம். இப்போ வந்து அந்த 2 இன்ச்சு மேலே அங்கேயும் மார்க் பண்ணிட்டோம். அந்த 2 இன்ச்சுக்கு மேலே தான் வந்து நம்ம மார்க் பண்ணணும். கை இறக்கம் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து கை இறக்கம் கேட்டாங்கன்னா ஸ்லீவ் இறக்கம் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டாங்கன்னா அதுலேருந்து நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ எவ்வளோ வேணுமோ அதுலேருந்து மார்க் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு தான் வந்து நீங்கள் வந்து மேலே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். எப்பவுமே மேலே வந்து வளர்த்துன்னு போகக்கூடாது. கீழே தான் வளர்த்துட்டு மேலே கட் பண்ணிக்கணும். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை அக்கிள் வந்து டைட் ஆகிடும், லூஸ் ஆகிடும். அதெல்லாம் கீழேருந்து அளந்துட்டு அப்புறமேட்டு மேலுக்கு மார்க் பண்ணிங்க. இப்போ நேச் போட்டுக்கணும் ஸ்லீவ் 3/4 இன்ச்சுக்கு. இப்போ கையை இறக்கும்போது வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. முண்டா கை தப்புமே வந்து 3/4 இன்ச்சு வந்து கைங்க. எல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து முண்டா கை வச்சுப்பாங்க. அதில் வந்து 1/2 இன்ச்சு கைப்பாங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு 2 ஒன்றா கட் பண்ணுறதால முண்டா எதுவும் எக்ஸ்ட்ரா விட மாட்டோம். அதால் வந்து ஸ்லீவில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு கரெக்டாக அளவு எடுத்து மார்க் பண்ணிங்க. கரெக்டாக இருக்கும் நம்மளுது. மார்க் பண்ணிட்டு ஓகே நம்பர்களே முடிஞ்சிச்சு. ப்ளவுஸ் ஈஸியாக வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணி முடிச்சிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ண நண்பர்களே.